ஏற்கனவே வந்து நான் அந்த இறைச்சிக்கு போடுற வாசத்தூளும் இறைச்சிக்கு போடுற கறி பவுடரும் போட்டிருக்கேன். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் பர்மிளா. ஸோ உங்களுக்காண்டி உங்கள் எல்லாருக்காண்டியும் நான் இதை வந்து திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இறைச்சி வகைகளுக்கு போடுற கறித்தூள் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த தாச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து செத்தல் மிளகாய் இருக்குது, இல்லை காஞ்ச மிளகாய் 100 கிராம் இருக்குது. நான் பெரிய நீட்டு செத்தல் மிளகாய் எடுத்து இதை 3 இல்லை 4 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து மல்லி இருக்குது 75 கிராம், எல்லாட்டிக்கு 1 கப் இருக்குது. உங்களுக்கு உரைப்பு வந்து கூடையாக தேவைன்னா நீங்கள் மல்லியை குறைய போடுங்க. உரைப்பு குறைய தேவைன்னு சொன்னால் மல்லியை கூட போடுங்க. பட் நான் 75 கிராம் எல்லாட்டிக்கு 1 கப் போடுறேன். இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 35 கிராம், எல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது பெருஞ்சீரகம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 20 கிராம், எல்லாட்டிக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் வருது சின்ன சீரகம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது 10 கிராம் மிளகு, எல்லாட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் இருக்குது மிளகு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெந்தயம் இருக்குது 3 கிராம் வெந்தயம், எல்லாட்டிக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் கட்டி இருக்குது 2 கிராம் மஞ்சள் கட்டி. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவாய் இருக்குது 1 கிராம் கருவா பீஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஜாதிப்பூ இருக்குது 2 கிராம் ஜாதிப்பூ. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கராம்பு இருக்குது 12, எல்லாட்டிக்கு 1 கிராம் கராம்பு இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஏலக்காய் இருக்குது, இதுலேயும் 12, எல்லாட்டிக்கு 1 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, நான் ஒரு 12 காம்பு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது, இப்படி பீஸ்ன்னு சொன்னால் நான் 6 பீஸ் ரம்பை எடுத்துருக்கிறேன். இந்த இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இந்த எண்ணெயை விட்டிங்கன்னா ஒன்று சுவையாக இருக்கும், ரெண்டாவது வந்து நீங்கள் வறுக்கும் போது இது வந்து இருமாது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட்டுருக்கேன். குறைச்சி வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி வறுத்தெடுப்போம். ஒன்பது நிமிஷம் வறுத்தோன்றது. 9 நிமிஷம் வறுத்தா பிறகு அரிசி இருக்குது, நான் வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணேன். பட் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதில் 8 கிராம், எல்லாட்டிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் இருக்குது பாஸ்மதி ரைஸ். இந்த அரிசி போடுறது காரணம் வந்து குழம்பு வந்து தடிக்கிறதுக்கு திக்காகிறதுக்கு. இப்போ இந்த 9 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. போட்டு கை விடாமல் இதை கிளறி வறுத்துருங்க. இப்போ ஒரு 14 நிமிஷமாக இதை வறுத்தோன்றிருக்கிறேன். 19 நிமிஷம் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை நான் கிளறி வறுத்தோன்றிருக்கிறேன். கைவிடாமல் இதை கிளறி வறுத்துடுங்க. இப்போ சரியாக 35 நிமிஷம் மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில இதை கிளறி வறுத்தெடுத்துருக்கிறேன். இது நல்லா வறுப்பாட்டுட்டு இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல சரசரன்னு இருக்குதில்ல, நல்லா வறுபாட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா வறுபாட்டுட்டு இருந்தால் இந்த ரம்பையும் நல்லா வறுபாட்டுட்டு இதை நான் வந்து என்னோட டிஷ்ஷில் வந்து கொட்டி போட்டு பரவி விட போகிறேன். நல்லா ஆறுறதுக்கு, நல்லா ஆறி வரையக்கு வந்து நல்லா முறி வரும். ஸோ சரியாக நான் 35 நிமிஷம் வறுத்துருக்கேன், மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் இடையில விட்டு. இந்த இருக்கு நான் ஒரு ட்ரேயில் வந்து இறக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா ஆற விட போகிறேன். இந்த இருக்கு இந்த மிளகாத்தூளுக்கு நான் வறுத்து வச்ச வந்து நல்லா ஆறிட்டுது. இந்த இப்படி ஆறுனா பிறகு இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் போட்டு அரைச்செடுப்போம். நல்லா பட்டை அரைக்கணும்னுடைய நிறைய போட்டு அரைக்காதீங்கோ, பட்டை அரைக்கலாது, கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்செடுப்பேன். இந்த இருக்கு இதை நான் போட்டு பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை இன்னொரு புறம்பான பவுலில் வந்து இறக்கி எடுக்க போகிறேன். இப்படி இறக்கி போட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா பட்டை அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த எல்லாத்தையும் போட்டு இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து சின்ன கண்ணில் அரைதட்டி வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை அரைச்செடுப்பேன். ஆனால் கை வைக்காமல் இதை அரைச்சிடுங்க. என்னென்னு சொன்னால் கை வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோதான் சின்ன கண்ணில் அரைச்சாலும் இந்த கட்டையில் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்ற வந்து இந்த கட்டையில் போகணுன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் குழம்பு கறி செய்யக்க வந்து மேலே மிதக்கும் இந்த கட்டை. ஸோ அதால் தான் நீங்கள் கை வைக்காமல் இதை அரைச்சிடுங்க. இந்த இருக்கு இதில் நான் இறைச்சலை வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இந்த கட்டையை நான் பிரம்ப இறக்கிறேன்.
இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி கை வைக்காமல் அரிச்செடுக்க போகிறேன். நிறைய போட்டு அரிக்காதீங்க, என்ன சொன்னால் கை வைக்காமல் அரிக்கிறபடியாக கஷ்டமாக இருக்கும் நிறைய போட்டிங்கண்டா. இந்த இருக்குது இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்படி அரிச்செடுக்க போகிறேன். இவ்வளோத்தையும் இப்படி அரிச்சாலும் இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இந்த கட்டையை நான் திருப்பி கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா அரைச்சி ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நீங்கள் இதை அரைச்செடுக்கணும். இந்த இருக்குது நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் முதல் இருந்த கட்டையில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு திருப்பி வந்த கட்டையில் திருப்பி போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஒரு கட்டையும் வராத அளவுக்கு அரைச்சிடான். திருப்பி சின்ன கண்ணில் அறுதட்டில் போட்டு அரைச்செடுத்தினான். ஸோ இது 2 தடவை நான் அரைச்சிருக்கிறேன். 2ஆம் தடவை அரைச்சதில் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்குது. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மேலே தான் கட்டை வந்திருக்கு. இது தேவையில்லை, டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த தூள் வந்து செய்து முடிஞ்சது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம கை வைக்காம அரியுங்க. மெட்டர் வந்து 2 தடவை இதை அரிச்சிடுங்க. இந்த இருக்குது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கிராம் கணக்கு தான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை போட்டு நிறுத்து பார்ப்போம். நான் செய்த அமௌண்ட்டுக்கு வந்து சரியான அரிச்ச கட்டையெல்லாம் வீசின பிறகு 216 கிராம் சரியாக வந்திருக்குது. 216 கிராம் வந்திருக்குது. இந்த இருக்கு. உங்களுக்கு இதை விட கூட வேணுமெண்டா இதை நீங்கள் டபுளாக மாக்கலாம், ட்ரிபிளாக மாக்கலாம், உங்களோட விருப்பம். நான் அன்றைக்கு வந்து இறைச்சிக்கு போடுற வாசத்தூள் செய்யறதுக்கு இதில் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோவுக்கும் இடையில விடுங்கோ. இதில் வந்து ரம்பை இருக்குது. இந்த இருக்கு இப்படியான சின்ன ஸ்லைஸாக சொன்னால், இப்படி ஒரு சின்ன பீஸ்ன்னு சொன்னால், மெல்லிய பீஸ்ண்டா 22 பீஸ் எடுத்துருக்கேன். இப்படி சின்ன பீஸில் ரம்பை இப்போ இதை இதில் போடுங்க. இந்த மெல்லிசா வெட்டினீங்கன்னு சொன்னதான் ரம்பை வந்து வறுபடும் டக்குண்டு. இதில் வந்து 3 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. போட்டு இந்த கருவேப்பிலையும் ரம்பையும் வந்து நாங்கள் வறுத்தெடுக்கணும் லைட்லியா. ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டு நான் 2 நிமிஷம் வறுத்துருக்கேன். இந்த 2 நிமிஷம் வறுத்த பிறகு இதில் வந்து கராம்பு இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 6 கிராம் இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து கருவா இருக்குது 6 கிராம் கருவா இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஏலக்காய் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 6 கிராம் இதுலேயும் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஜாதிப்பூ இருக்குது. இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இல்லாட்டிக்கு 4 கிராம் ஜாதிப்பூ வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை வறுத்தெடுப்போம். மிக்ஸ் பண்ணி வறுத்தெடுங்க. இப்போ 2 நிமிஷமாக இதுலேருந்து வறுத்துருக்கேன். ஸோ டோட்டலியாக வந்து ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரையும் 4 நிமிஷம் இதில் வறுத்துருக்கிறேன். ஸோ இப்போ 2 நிமிஷமாக வறுத்துருக்கேன். நான் கிளறின பிறகு இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 7 கிராம் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு எல்லாம் டோட்டலியாக 4 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வறுத்துடுங்க. பெருஞ்சீரகம் வந்து லேட்டாக போகிறதுக்கு காரணம் வந்து பெருஞ்சீரகம் டக்குன்னு வந்து வறுபட்டுரும். ஸோ அதால் வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டிங்கன்னா தான் பெர்ஃபெக்டாக இது வறுபட்டு வரும். வாசத்தூள் வந்து கடல் உணவுக்கு வந்து இது பாவிக்கிறீங்கள. ஸோ கடல் உணவுக்கு இதை பாவிக்காதீங்க, தனியாக இறைச்சி வகைகளுக்கு இதை பாவிக்கிறது. இப்போ நான் டோட்டலியாக வந்து 6 நிமிஷம் வறுத்துருக்கேன். இந்த பெருஞ்சீரகம் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் வறுத்துருக்கேன். ஹீட்டை வந்து கூட்டி வச்சுறாங்க. மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை வறுத்துடுங்க. இப்போ இதை நான் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸோ இப்போ இதை நான் வந்து இன்னொரு டிஷ்ஷில் இறக்கி போட்டு ஆற விட போகிறேன். இந்த இன்னொரு டிஷ்ஷில் இறக்கி போட்டு நல்லா ஆற விடுவோம். இந்த வாசத்தூளுக்கு நான் வறுத்து வச்ச வந்து நல்லா ஆறிட்டுது. இந்த ஆறின அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த இப்படி நல்லா ஆறினா பிறகு இதில் இந்த கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு இதை போட்டுட்டு இது நல்லா பட்டை அரைச்சிடுங்கோ. இது வந்து நீங்கள் அரைக்க தேவையில்லை. நல்லா பட்டை அரைச்சிங்கன்னு சொன்னால் இதை அரைக்க தேவையில்லை. இப்போ இதை நாங்கள் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு. இப்போ இதை நாங்கள் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு. இந்த வாசத்தூளை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த இப்படி நல்லா பட்டை அரைச்சிங்கன்னா நீங்கள் வந்து அரைக்க தேவையில்லை. ஸோ இதை இப்போ நம்ம அரைக்கி விடுறேன். இப்படித்தான் இந்த வாசத்தூள் செய்கிறது. இதுதான் இந்த இறைச்சி வகைகளுக்கு பாய்க்கிற மிளகாத்தூள் கறி பவுடர் செய்து முடிஞ்சது. இது வாசத்தூள் இறைச்சி வகைகளுக்கு யூஸ் பண்றது. கடல் உணவுகளுக்கு பாய்ச்சிடாதீங்க. இந்த வாசத்தூள் இறைச்சி வகைகளுக்கு மட்டும் இதை பாவீங்க. இந்த வாசத்தூள் செய்து முடிஞ்சது. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் கடல் உணவுகளுக்கு பாவிக்கிற கறித்தூள் என்று சொல்லி, நீங்க அந்த கறித்தூளை வந்து நீங்க இறைச்சி வகைகளுக்கு பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிறதா இருந்தா
இந்த வாசத்தூள் கட்டாயம் நீங்கள் அந்த தூளுக்கு போடுங்க. இந்த வாசத்தூள் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த தூளையும் யூஸ் பண்ணலாம், இறைச்சி வகைகளுக்கு பாவிக்கலாம். இறக்குற நேரம் நீங்கள் இந்த வாசத்தூள் போட்டிங்கன்னா சரி. ஆனால் இந்த இறைச்சிக்கு போடுற தூள் இருக்குல்ல, இந்த இறைச்சி தூள் நீங்கள் போட்டாலும் இந்த வாசத்தூள் நீங்கள் கட்டாயம் போடணும். ஆனால் நான் என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் கடல் உணவுகளுக்கு செய்கிற மிளகாத்தூள் செய்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இறைச்சி வகைகளுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இறக்குற நேரம் இந்த வாசத்தூள் போடுங்க. ஸோ இந்த இருக்கு, இந்த 2 தூளும் செய்து முடிஞ்சுது.